வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 17. வஞ்சகரின் சூழ்ச்சி மற்றும் சத்தியம் வென்றது, சாத்திரம் தோற்றது. சந்திரமதி காலகண்டனின் வீடு தேடி உதவி கேட்க சென்றார். இதற்கிடையில் விஸ்வாமித்திரர் தன் சதி வலையை பின்ன ஆரம்பித்தார். ஏனென்றால் ஹரிச்சந்திரனிடம் தாம் தோற்று போய் விடுவோமோ என்ற அச்சம் மனதில் ஏற்பட்டதால் ஹரிச்சந்திரனை எப்படியாவது வாய்மையிலிருந்து பிறள செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனம் முழுக்க வியாபித்திருந்ததே அதற்கு காரணமாகும். நேராக அவர் காசி மன்னன் அரண்மனைக்கு சென்று கட்டிலில் துயில் கொண்டிருந்த இளவரசனை தூக்கி வந்தார். அவனை சந்திரமதி செல்லும் பாதையில் வைத்து கத்தியால் குத்தி கொன்று கத்தியையும் பிணத்தின் மார்பில் சொருகி வைத்துவிட்டு மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டார். சந்திரமதி நடையும் ஓட்டமுமாக காலகண்டனின் வீட்டை நோக்கி விரைந்து செல்கையில் அவள் காலடியில் பிணம் ஒன்று தட்டுப்பட்டது. அவள் குனிந்து பார்த்தாள். அது லோகிதாசனின் வயதை ஒத்த ஒரு பாலகனின் பிணம். அவளுடைய நினைவில் தன் மகன் பிணமாகிவிட்ட லோகிதாசனின் உடல் ஞாபகத்துக்கு வந்தது. பிணமாகிவிட்ட லோகிதாசனையும் மறந்தாள். ஆற்ற வேண்டிய கடமைகளையும் மறந்தாள். அவள் உடனே இளவரசனை தன் மடியில் போட்டுக்கொண்டு பிணத்தின் மார்பில் சொருகியிருந்த கத்தியை உருவினாள். இந்த பிஞ்சு பாலகனையும் கொல்ல துணிந்த பாவி யார்? அவனுக்கு எப்படித்தான் இந்த காரியத்தை செய்ய மனம் வந்ததோ தெரியவில்லையே. இந்த அடாத செயலை செய்த பாவி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் பாப விமோசனமே கிட்டாது போவான் என்று சபித்தபடி கண்ணீர் வடித்தாள். இறந்து கிடந்த அந்த பிஞ்சு பாலகனின் முகத்தை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தாள். யார் பெற்ற பிள்ளையோ தெரியவில்லை. இவனை பெற்றவள் இதனை எப்படிதான் தாங்கிக் கொள்வாளோ என்று புலம்பி அழுது கொண்டே தன் மகன் பிணமாய் கிடப்பதை மறந்தாள். இத்தகைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மறைவிடத்தில் காத்திருந்த விஸ்வாமித்திரர் வேறு உருவம் எடுத்து காசி மன்னனின் அரண்மனைக்கு நோக்கி சென்றார். அங்கு அரசனையும் அரசியையும் தட்டி எழுப்பி அவர்களின் மகன் காணாமல் போனதை உணர்த்தினார். உடனே காசி மன்னன் அரண்மனை காவலர்களை அழைத்து காணாமல் போன தன் மகனை கண்டுபிடித்து வருமாறு உத்தரவிட்டார்கள். இந்நிலையில் விஸ்வாமித்திரர் காவலர்களை தனது தவ வலிமையால் சந்திரமதி பிணத்தின் முன்பாக அழுது கொண்டிருக்கும் இடத்தின் செல்லுமாறு தெரிவித்தார். காவலாளிகள் அங்கு கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அங்கு சந்திரமதியின் மடியில் இளவரசர் இறந்து கிடப்பதையும் அதன் அருகிலேயே கத்தி ஒன்று கிடப்பதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் சந்திரமதியிடமிருந்து இளவரசரின் சடலத்தை பிடுங்கி அவளை கைது செய்து அரண்மனைக்கு கொண்டு சென்று அரசன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். தனது மைந்தனாகிய இளவரசன் கத்தியால் குத்தி கொடூரமாக கொல்லப்பட்டான் என்பதை அறிந்த அரசன் சும்மா விட்டு விடுவாரா? சீற்றம் மிக கொண்டார். உடனே ஆத்திரம் கொண்ட அரசன் உண்மையினை உணராது அவளை வீரபாகுவிடம் கொண்டு சென்று சிரசேதம் செய்யும்படி காவலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். காவலர்கள் சந்திரமதியை வெட்டியான் வீரபாகுவிடம் இழுத்து சென்றனர். அங்கு வீரபாகு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். அவனை எழுப்பி அரசனின் உத்தரவை அவனிடம் எடுத்து கூறி சந்திரமதியை அவனிடம் ஒப்படைத்தார்கள். அவன் காவலர்களிடம் அவளை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லும்படியும் அங்கு தன் அடிமை ஹரிச்சந்திரனிடம் இவளை சிரசேதம் செய்யும்படியும் தான் உத்தரவிட்டதாக சொல்லும்படியும் தானும் அங்கு விரைவிலேயே வருவதாகவும் கூறினார். வீரபாகு கூறியபடி காவலர்கள் சந்திரமதியை சுடுகாட்டிற்கு இழுத்து சென்றனர். அங்கே ஹரிச்சந்திரன் காலகண்டன் வீட்டிற்கு உதவி கேட்டு போன தன் மனைவி வெகு நேரமாகியும் திரும்பி இன்னும் வரவில்லையே என்று நினைத்து ஆழ்ந்த கவலையில் இருந்தான். அப்பொழுது காவலர்கள் சிலர் வந்தார்கள். ஒரு பெண்ணை தரதரவென்று இழுத்து வந்தார். அவள் யார் என்று ஹரிச்சந்திரன் உற்று நோக்கினான். அருகில் வர வர அவள் தன் மனைவி சந்திரமதி என்பதை கண்டு கொண்டான். உறைந்து போன ஹரிச்சந்திரன் அவளை அழைத்து வந்த காவலர்கள் ஹரிச்சந்திரன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் ஹரிச்சந்திரனிடம் நடந்ததை கூறி வீரபாகு அவனுக்கு இட்ட உத்தரவையும் கூறி ஹரிச்சந்திரன் கையில் வாளொன்றையும் கொடுத்தார்கள். நடப்பதெல்லாம் என்னவென்று புரியாமல் ஹரிச்சந்திரன் குழம்பி போய் நின்றான். இறைவா, இது என்ன கொடுமை! என் மனைவியை நானே விற்ற கொடுமை மறையும் முன்பாக அவளை என் கையாலேயே வெட்டி வீழ்த்துவதா? என் மனைவி இழைத்த கொடுமைதான் என்ன? என் மனைவி இப்படி ஒரு கொடுமையான செயலை நிச்சயமாக செய்ய துணிந்திருக்கவே மாட்டாள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அரசன் யாரையாவது சொன்ன தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு காவலாளிகள் சந்திரமதியின் மீது குற்றம் செயலை சாட்டுகிறார்களா? ஆனால் சந்திரமதியோ தன் குற்றமற்றவள் என்று கூறி நடந்தவற்றை ஹரிச்சந்திரனிடம் கூறி அழுது புலம்பினாள். எல்லாம் நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலன் என்று ஹரிச்சந்திரன் தன் மனதிற்குள் கூறிக்கொண்டான். அப்போது சந்திரமதியோ கவலை தோய்ந்த தன் கணவனின் முகத்தையும் அருகில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அருமை மகன் லோகிதாசனின் பிணத்தையும் மாறி மாறி பார்த்தவாறே ஹரிச்சந்திரனிடம் கேட்டார். சத்தியத்தை காப்பதற்கென்றே பிறந்து துன்பப்படுகின்ற உங்கள் மனைவியான நான் இந்த பரிதாப செயலை செய்திருப்பேன் என்பதை நீதிமானாகிய நீங்களும் நம்புகிறீர்களா? என் மனம் கல்லாகிவிட்டதென்று எண்ணுகிறீர்களா? நீங்கள் உண்மையை காப்பதற்காக ஆட்சி கட்டிலை துறந்தபோது
காசி மாநகர் சந்தையிலே என்னை கூவி விற்ற போதும், பெற்ற மகனை எரியூட்ட வந்தபோது கூட, கடமை தவறாத கட்டணம் கேட்ட போதும் நான் வாய்மூடி மௌனமாகத்தான் இருந்தேன். வழியில் யாரோ படுபாதகமாய் இந்த பிஞ்சு மகனை குத்தி சாய்த்த வேளையில் மனம் பொறுக்காது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் என்ற பிள்ளை பாசத்தால் தான் அவனை என் மடி மீது கிடத்தி அழுதது என் தவறா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு பாதகமாய் அமைந்துவிட, புத்திர சோகத்தில் அரசன் நன்கு அறியாமல் அதை ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்த தீர்ப்பின் விளைவுதான் இன்று நான் இங்கு நிற்கிறேன். இது நீதிமானாகிய நீங்களும் அதையேதான் செய்ய போகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவா? மன்னிக்க வேண்டும் சுவாமி என்று தன் கணவனிடமே நீதியை கேட்டார். அவளது சொல் கேட்ட ஹரிச்சந்திரன் செய்வதறியாது தன் தலையை தாழ்த்தி கொண்டான். இருப்பினும் அவனது கடமை உணர்வினால் அதை மறந்துவிட்டு, எனக்கு இப்பொழுது எனது கடமை உணர்வை தவிர வேறெதுவும் சொல்ல இயலவில்லை. இங்கு நான் நீதிபதி அல்ல, இது நீதிமன்றமும் அல்ல. இங்கு இப்போது நான் ஒரு அடிமை. எஜமான் சொன்ன வேலையை நிறைவேற்றும் கடமை தவறாத ஊழியன். என்றைக்கு நான் அடிமையாய் ஆனேனோ அன்றைக்கே நான் எனது சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விடை கொடுத்து விட்டேன். இப்போது நான் மன்னன் என்ன ஆணை பிறப்பித்தானோ அதை செய்யும் ஒரு கருவி. எனவே எனது கடமையை சரிவர நிறைவேற்ற நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதே நன்று. அது ஒன்றுதான் சரியான வழி என்றான் ஹரிச்சந்திரன். அடுத்த எபிசோடில் இதன் தொடரை பார்க்கலாம் நேயர்களே. தொடர்ந்திருங்கள். வணக்கம்.